ஸ்குவாட்ஸே குட் மார்னிங். இப்போ நம்ம இருக்க இடம் வந்து அலிதாபாத்தா அலிதாபாத். எனக்கு ப்ரொனவுன்சியேஷன் வாயில் வரல, பள்ளி வளர்க்கலை, அங்கே ப்ரெஸ் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வந்து அலிதாபாத்தா அங்கே இருக்கும். நேற்று நம்ம ஹைதராபாத்லேருந்து ஆக்ரா போகலான்னு பிளானு. சடனாக செம ரெயின். நாங்களும் ஸ்ட்ரெச் டு ஸ்ட்ரெச் அடிச்சிடலான்னு பார்த்தோம். இந்த ஊரையே தாண்டி ஒரு 10 கிலோமீட்டரில் பெட்ரோல் பங்க் போட்டு வரப்போ வாங்கிக்கிட்டோம். ஸோ ரிட்டன் இந்த ஊரை நோக்கி வந்து ஸ்டேவை போட்டோம். ஸோ நம்மளோட ரூம் வந்து இதுதான். அப்போ 800 நான் ஏசி. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ஊரில் இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம். ரவி தேஜா ஹோட்டல் இது சரிங்களா. நான் ஏசி 800, ஏசி 1800 சொன்னாங்க. ஓகே, ரூம் இஸ் நாட் பேட், இட்ஸ் குட். ஸோ கிளைமேட்டுக்கு அதுக்கும் எங்களுக்கு ஏசி தேவையில்லைன்னு சொல்லி நாங்களே எடுத்துருந்தோம். அங்கே பின்னால் நல்லா விண்டோ வந்து மஸ்கிட்டோ வேலை போட்டிருந்தாங்க. ஸோ செக் அவுட் பண்ணிட்டோம். செக் அவுட் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க, லக்கேஜ் தூக்கிட்டு போங்க. ஸோ ஸ்டேட்யூன் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் அப்டேட் நான் உங்களுக்கு சாப்பிட்டுட்டு தென் நான் உங்களுக்கு வரேன். ஓகே, பாய். ஸ்குவாட்ஸு நம்ம இங்கேருந்து கேட்டாயாச்சு. இது ஹெல்மெட் புடைக்க திரிங்க. நைட் ஓட்டுறப்ப பூச்சி அடிக்குதா. எனக்கு விசிபிலிட்டி அப்துல்லாவில் கொடுத்தாங்க, அந்த வண்டிக்கு கொடுத்தாங்க. அந்த வண்டிக்கு உள்ளக்க நமக்கு நைட்டு ஒரு நிமிஷம் ஆனால் கீழே ஒரு இது மாதிரி கொடுத்தாங்க. ஓப்பன் மாதிரி கொடுத்தாங்க. அப்துல்லாவோட ஹெல்மெட்டில் நம்ம சன் இதுக்கு இருக்கும்ல, உள்ளக்க ஒரு வைசர் வரும், சன்செட் வைசராக ஏதோ சொல்லுவாங்க. சூரியன் வரப்போ நம்ம போட்டுக்கலாம். அந்த வைசருக்கு நைட்லேயே நான் அதை வச்சு தான் ட்ராவல் பண்ணுறேன். நல்லாயிருக்கும் அந்த வைசர். நைட்டு இத்தனையும் நான் ட்ராவல் பண்ணுறதுலாம் நைட் 8 மணி ஆனாலும் நான் அந்த வைசரை தான் போட்டு ட்ராவல் பண்ணுறேன். உள்ள நமக்கு சூப்பராக விசிபிலிட்டி தெரியுது. இதே அந்த ஆக்சரில் இருக்க வைசர் வந்து விசிபிலிட்டி சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. வெளியே இருக்க வைசரு இந்த வைசர் இருக்கு பாருங்க, இது ஓகே. இப்போ உள்ளே கொடுத்துருக்காங்க நம்ம கூலர் வைசர். சாரி, இந்த கூலர் வைசர் வந்து எனக்கு செம்மையாக இருக்குது விசிபிலிட்டி. அந்த ரைடர்கள்கிட்ட கேட்டு அது போட்டு எப்படி ஓட்டுற, அது போட்டு ஓட்டினா எனக்கு இருக்காது நிற்பாடு. நமக்கு செம்மையாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஃபுல்லாக அதை போட்டு தான் நான் ஓட்டுறேன். நைட்டாக இருந்தாலும் சரி, மார்னிங்காக இருந்தாலும் சரி. ஸோ எல்லாத்தையும் வச்சாச்சு. இந்த ஹோட்டலுக்கு முன்னாடியே சாப்பிட்டு இங்கேயே வண்டியும் வாட்டர் வாஷ் பண்ணியாச்சு. காலையில் தெரிஞ்சுன்னா முதல் குளிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து வாட்டர் வாஷ் பண்ணியிருப்பேன். இப்போ தான் பார்த்தேன் கீழே வந்து. அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ரூம் சர்வன்ஸ் இருந்தாங்க ஒரு 4 பேர். அவங்களாம் லக்கேஜ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சிக்ஸ் பையா அப்படின்னாங்க. சரி ஓகே, ஒரு 3 பேர் இருந்தாங்க. 50 போட்டுவிட்டேன் அவங்களுக்கு. லக்கேஜ் 3rd ஃப்ளோர் வேறு தூக்கிட்டு போக முடியாது, லிஃப்ட் இருக்குது. இருந்தாலும் சரி ஓகே வந்துட்டாங்க அவங்க. நேற்று போகிறப்போ ஒருத்தர் வந்தார். பட் அவரெல்லாம் எதாவது டிப்ஸ்லாம் கேட்கல. சரி கரெக்டாக கொடுத்தா வேண்டுமா, வேணாம் பண்ணுறது. அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண வந்தாங்களே, அந்த வெயிட்டாக இருக்குமா லக்கேஜ்லாம். போகலாமா? ஸோ அப்படியே கீழே வந்துட்டு அவங்களே வச்சு வண்டி அப்படி தொடச்சி விட்டாங்க அவங்களே. நான் அந்த பைப் வச்சுட்டு அப்படியே இதுதான் நம்ம ரூமோட என்ட்ரி. பையா தான் ரூமோட ரிசப்ஷனிஸ்ட். ஸோ இந்த ஹோட்டலில் சாப்பிட்டோம். முதல்ல பெட்ரோல் நேற்றே போட வேண்டியது, மழை பெஞ்சனால போடல. நேற்று ரைடர்கள் போட்டாங்க. ஏன்னா மழை திடீர்னு அடிச்சிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரி உங்கள் வண்டிக்கு போட்டிங்களே, என்கிட்ட இருக்குது 2 பாயிண்ட் இருக்குது. என்ன இப்போ நேற்று 4 பாயிண்ட் இருந்துச்சு. இப்போ வண்டி கொஞ்சம் எடுத்துருக்கோம்மா சைட் ஸ்டாண்ட் போட்டு. ஸோ ஃபியூயல் லெவல் வந்து ஈக்குவல் ஆகும். போவாப்பில் நம்ம வண்டி போவாப்பில், அது பிரச்சனை கிடையாது. நமக்கு நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுருவோம் நம்ம அப்படியே. ஸோ அப்படியே இங்கே அதிகமாக பார்த்து பரவாயில்ல, வாயில் வந்துருச்சா பார்த்து. ஸோ அதிகமாக பார்த்துட்டு வேறு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுலையும் ஸோ டிஃபிகல்ட் டு மீ. ஒரு வழியாக இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஓகே, பெரிய ஊருக்கா அது. இந்த சைடு யாராவது வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணுங்கள்.
ஹைதராபாத்லேருந்து நம்ம நாக்பூர் போகிற வழியில் இது. ஹைதராபாத் டு நாக்பூர். நிசாமாபாத் தாண்டி, நிசாமாபாத்தில் நீங்கள் ஸ்டே பண்ணலாம், அதுவும் ஒரு சிட்டி தான். இன்கேஸ் நிசாமாபாத்தை தாண்டிங்கன்னா அதுலேருந்து ஒரு 60-70 கிலோமீட்டர் நினைக்கிறேன். நேற்று ரைட்லாம் செம்மையாக இருந்துச்சுங்க. அது வந்து பெரிய ஹில் ஸ்டேஷன், எப்படி சொல்ல, மலை பகுதிக்கு நடுவில் இருக்குது ரோடு. நேற்று அதிலே வார்னிங்லாம் போட்டிருந்தாங்க. டோன்ட் ஸ்டாப் த வெஹிக்கிள், டோன்ட் சுவிச் ஆஃப் த இன்ஜின், இட்ஸ் டிஃபிகல்ட் டு என்னமோ சம்திங் போட்டிருந்தாங்க. பட் நான் அதை மட்டும் லாஸ்ட்டு டோன்ட் சுவிச் ஆஃப் த இன்ஜின், இட்ஸ் ஹில் ஸ்டேஷன் இந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்னா பெரிய லாரிஸ் தான் ஃபுல்லாக. ஏன்னா லாரிலாம் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஏற்ற முடியாது. அது வந்துட்டு நான் சுற்று போகிறேன் அதை போகிறேன்ட்டு நிப்பாட்டாங்கன்னா திரும்பி ஃபஸ்ட் கியர் போட்டுலாம் லோட் அவ்வளோலாம் வாய்ப்பே இல்லை அந்த ரோட்டில். இப்போ நைட்னால உங்களுக்கு வியூ அவ்வளோ தெரியாது, நான் கேப்சர் பண்ணல. அதனால் நல்லாயிருக்கும். ஹைதராபாத்லேருந்து நிசாமாபாத் ஸ்டே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அலிகாபாத் ஸ்டே பண்ணலாம். அதையும் விட்டிங்கன்னா அடுத்து இங்கேருந்து கரெக்டாக 200 கிலோமீட்டர் நாக்பூர். நீங்கள் இதே மார்னிங் கிளம்புனீங்கன்னா, நேற்று நம்ம கிளம்புறதே 11 ஆகி போச்சு ஹைதராபாத்லேருந்து. அப்படியே நம்ம வர வர நைட் அடிச்சுருந்துருப்போம் ஸ்டெப்ஸு நாக்பூருக்கு. நாக்பூரையும் தாண்டி ஆக்ரா போகலாம் தான் பிளானு. மழை பெஞ்சனால சொதப்பிட்டாப்பில் சரின்ட்டு இங்கே ஸ்டேவை போட்டோம். ஸோ நீங்கள் ஹைதராபாத்லேருந்து காலையில் கிளம்புனீங்கன்னா 400 கிலோமீட்ரு கரெக்டாக ஒரு 7 hours 8 hours ட்ராவல் பண்ணிட்டு நீங்கள் நாக்பூரில் ஸ்டே பண்ணிக்கலாம். ஹைதராபாத் டு நாக்பூர். தென் நாக்பூர் தாண்டி போபால்னு ஒரு ஏரியா, அப்படி அதை தாண்டி போட்டோம்னா தென் வந்து ஆக்ரா ரீச் ஆயிடுவோம். வாடே நாக்பூர் 170 கிலோமீட்ரு. ஜமால்பூர் போகிறோம் 450. வாரணாசி 890 கிலோமீட்டர். பார்த்துக்கலாம் ஸ்பாடே வேறு மாதிரி பண்ணுறோம். போட்டாவா இங்கே இதெல்லாம் வேணாம், போடணும்னா போடுது. எல்லாத்தையும் போட்டோ எடுத்துகிட்டே வரணுமா? என்னைக்கு நல்லா இருக்குது ஸ்பாட்டு. நீங்களும் எப்போ அதை பார்ப்பீங்க? எப்படி போட்டோ எடுத்துக்கிட்டா நம்ம தான் நான் பார்த்தேன். நம்ம நல்லா பார்ப்பீங்க ஸ்பாட்டு. ஏற்பாடு நான் நெக்ஸ்ட் அப்படியே நான் போட்டேன். பாய். இங்கே ஆஃப் ஆச்சு, திரும்பி ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஆஃப் ஆச்சு, திரும்பி ஸ்டார்ட் ஆகுது. சார் அது ஸ்டார்ட் ஆகுது, அகைன் நிறுத்தி ஆஃப். ஐ கோ தேர் சடன்லி ஆஃப். ये वाला बाय बाय इट्स अ प्रॉब्लम. नागपुर सर्विस सेंटर कांटेक्ट है. यहाँ पर ही है ना, जाम में है ना सर्विस सेंटर. जाम हो ಇಲ್ಲ ದಿಸ್ ಬೈಕ್ ಸರ್ವಿಸ್ ಸೆಂಟರ್ ಸರ್. ದಿಸ್ ಇಸ್ ಅಪರ್ಲಾ. ದಿಸ್ ಇಸ್ ಇಟಾಲಿಯನ್ ಬೈಕಾ? मैकेनिकल है, मैकेनिकल मिल जाएगा. not mechanic, they won't see like this. जाम Okay. जाम இங்கே நார்மல் மெக்கானிக் பண்ணலாம். சரி செக் பண்ணி பார்ப்போம். ஓட்டுறாலும் ஓட்டில டோ பண்ணிக்க வேண்டியதா? ஸ்பாட்ஸு அப்புர்லாவை சர்வீஸ் பண்ணிருக்கோம். வண்டி லைட்டாக ஸ்டார்டிங் டபுள் ஆச்சு. வண்டி சர்வீஸ் சென்டர் நாக்பூரில் கிடையாது, சர்வீஸ் சென்டரே கிடையாது நாக்பூரில். மகாராஷ்டிரா சைடு மும்பையிலேருந்து உங்கள் ஏஇ ஃபோன் அடிச்சு அவங்க பிரான்ச் மேனேஜர் கால் பண்ணி இங்கே அவங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இப்போ வண்டியை செக்கிங் போயிட்டுருக்கு. வண்டி வாட்ஸே இந்த வீடியோ வந்து நான் கடைசியாக தான் போடுவேன். நான் சொல்கிறேன் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு. நாங்கள் இப்போ நாக்பூரில் இருக்கோம். சோதனை மேல் சோதனை வரும் போல், எல்லாத்துக்கும் வர சோதனை தான். லடாக்கில் வந்து சோதனை படாமல் சாதனை படித்தவங்களுக்கு யாருமே இல்லை. என்ன நான் பார்த்த வரைக்கும் என்ன ப்ரோ சரி, கயல் ரைடர்ஸ் அந்தமே சரி, டிடிஎஃப் ப்ரோ சரி, நான் இவங்க 3 பேர் தான் மேக்ஸிமம் பார்த்தது. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணது நான் அவங்கள வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணேன். எங்கெங்கே என்னென்ன பண்ணுறது அப்படின்னு. கயல் ரைடர்ஸ் அந்தன்னெல்லாம் நான் பேசியிருக்கேன். பட் இன்னும் நான் இன்னும் ஃபுல்லாக பேசுகிறேன். சரி டெல்லி ரீச் பண்ணிட்டு பேசிக்கலான்னு விட்டுருக்கேன். ஸோ எங்களுக்கும் அதே மாதிரி சோதனையை தாண்டி போனால் தான் அது சாதனை. லடாக் வந்து சும்மா இல்லை, எப்படி வேணால் நடக்கலாம். ஏன்னா நம்ம வந்து 3000 கிலோமீட்ரு 4000 கிலோமீட்டர் ஒரு ஸ்ட்ரெச் அடிக்கிறோன்னா
இட்ஸ் ரியலி டஃப் ஃபார் அஸ் அண்ட் டஃப் ஃபார் அவர் பைக் ஆல்சோ. அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப என்ன வேணால் நமக்கும் நடக்கலாம். ஹெல்த் இஷ்யூ வாங்கலாம், பைக்குக்கும் வாங்கலாம். நான் என்ன ஆச்சுன்னு கடைசி சொல்கிறேன், பைக்குக்கா இல்லை எனக்கா இல்லை என்னான்னு. ஸோ வந்து நாக்பூரில் இருக்கோம். இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இவங்க தான் எங்களுக்கு வந்து இவங்க யாருன்னே தெரியாது. நம்ம கமல் படத்தில் சொன்ன மாதிரி யாருன்னே தெரியாத மனசுக்கு உதவி பண்ணுற அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி. ரியலி த பர்சன் ஹூ ஆர் வெரி வெரி நைஸ், ஹார்ம்ஃபுல், கிரேட்ஃபுல், ஹெல்ப்ஃபுல் ஃபார் அஸ். செம்ம பர்சன். இப்போ நைட் வந்து 9 o'clock ஆச்சு. தே ஆர் ஸ்டாண்டிங் வித் அஸ் ஒன்லி. அந்த இஷ்யூ வந்து நம்ம அப்பெல்லாம் வந்து வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ரெக்டிஃபை ப்ராப்ளம்ன்றாங்க, சம் இஷ்யூன்றாங்க. வி டோன்ட் நோ த கரெக்ட் வாட் இஸ் த இஷ்யூ. அதே மாதிரி guys in showroom service center also they don't know what is the issue in the service center also. They told us we are right now நம்ம வந்து நாக்பூரில் இருக்கோம். ஸோ they told நீங்கள் வந்து டெல்லிக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க வண்டியை, அப்போ தான் எங்களால் வந்து பேட்ச் போட்டு செக் பண்ண முடியும் இன்ஜினில் அப்படின்றாங்க. பிகாஸ் நம்ம வெளியே பார்த்தாலும் வாரண்ட்டி ஷுட் நாட் கிளைம், நம்மளால் பண்ண முடியாது. வாரண்ட்டி நம்மளால் கிளைம் பண்ண முடியாது, வேறு வழி இல்லாமல். பட் இப்போ வண்டி போகிறாப்புல, ரூட் எடுத்த ரைடர்கள் போகிறாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு 1 hour 1.5 hours நாங்கள் ஹைவேலேயே நாங்கள் ஸ்டாண்ட் பையாக இருக்கோம். போலீஸ்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நாக்பூர் போலீஸ் வெரி கிரேட்ஃபுல். அவங்களும் வந்து செம ஒரு 3 பேட்ரோல் 2 பேர் வந்தாங்க. அப்புறம் வந்து அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற 2 பேரும் அவங்க வீடியோ எடுத்துகிட்டே போகிறாங்க. நிஜமாலே சார் ரியலி கிரேட்ஃபுல் அவங்க 2 பேருமே. இவர் வந்து நாக்பூர் சிட்டி கேர்ள்ஸ் கமிட்டியோட அட்மின் அவர். அவங்க வந்து ஒரு மெம்பர், அவங்க முன்னாடி இருக்கவங்க. அவங்க 2 பேர்த்தையும் நான் இப்போ வ்ளாக் பண்ணுறேன் ஷிவராக. ஏன்னா அவங்க பண்ணியே ஆகணும். நான் ஒரு யூடியூபாக இருக்க வந்து வ்ளாகருக்கு நான் வந்து கரெக்டே இல்லை அவங்கள வ்ளாக் பண்ணேன்னா. ஸோ வந்து வண்டி பிரேக் டவுன் ஆகி ஒரு வழியாக கொண்டு வந்துட்டோம் நாக்பூருக்கு. முடிஞ்சளவு நான் ஒரு 10 kilometers ஸ்லோ பண்ணேன். தென் ஒரு வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகுது, ஸ்டாப் ஆகுது. ஐடலில் ரன்னிங்லேயே ஸ்டாப் ஆகிடுது, ஐடலில் வச்சாலும் ஸ்டாப் ஆகிடுது. என்ன இஷ்யூன்னு தெரில. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஆல் பேக். இது எல்லாமே நம்ம தலையெழுத்து தான். வண்டி பின்னாடி ப்ரூஃப் வருதா, ரைடர்கள் வராங்களான்னு தெரில. திடீர்னு ஆஃப் ஆனாலும் ஆயிடும் வண்டி. அதனால் கண்காணிச்சுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களும் சரி நானும் சரி. ஏற்காட்டம் பாரிசி அதுவும் எனக்கு தெரில. ஆஃப் ஆச்சு நினைக்கிறேன் வண்டி. ஆஃப் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் பண்ணி பாரு. பார்த்தீங்களா, வண்டி இதுதான் ப்ராப்ளம். என்ன ஆச்சு, என்ன இஷ்யூன்னே தெரில. ஓகே, நாளைக்கு எப்படி போக போகிறோம் டெல்லிக்கும் தெரில. முடிஞ்ச அளவு 1000 kilometer நாக்பூர் நாங்கள் டெல்லி சர்வீஸ் சென்டர் ரீச் பண்ணுறது. முடிஞ்ச அளவு ஓடுற அளவு வண்டி ஓடு. தம்பி இருக்காப்புல, இருக்காப்புல டோ பண்ணிடலான்ட்டு. ஏன்னா இங்கேருந்து போர்ட்டர் போட்டு பார்த்தோம். போர்ட்டர் வந்து டெல்லி லொக்கேஷனுக்கு காமிக்கலை. பைக்கை போட்டு உள்ள அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் நாக்பூர் சிட்டி தான், பட் நாக்பூர் சிட்டிஸ்லேயே நான் அவைலபிள் இல்லை. ஸோ வந்து ட்ரெயினில் போய் கேட்டோம், அது 4-5 days ஆகுமா வரதுக்கு. நாளைக்கு வந்து நீங்கள் வேணால் என்கொயரி பண்ணி பாருங்கன்றாங்க. ஸோ சரி, நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, ஓடுறது எல்லாம் ஓட்டாப்புலன்னா ஓடிடுறாப்புல, இல்லைன்னா திடீர்னு கட் ஆஃப் ஆகி வண்டியிலே ஆஃப் ஆயிடுது. ஸோ நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, சரி ஓடுறதும் ஓட்டோம், பார்த்துடலாம். இந்த சோதனையில் நாங்களாம் இல்லை அவனான்னு பார்த்துடலான்ட்டு ஸ்டார்டட் டு ரைட் இன் பைக். நேரா
நேரா ஆ நேரா அங்கே நிற்கிறாங்க. என்ன சொன்னாங்களா? நான் அதுக்குள்ளேயும் பார்த்துட்டேன், நீ காணான்னு. ஆ ஸோ வந்து அப்படியே போயிடலான் இருக்கோம் பைக்கில். 1000 கிலோமீட்ரு ஓட்டுறது பெருசு இல்லை. வண்டி ஆஃப் ஆனால் அதை டக்குனு ஸ்பாட்ஸு டோ பண்ணணும். சரி பார்த்துக்கலாம், வேறு நம்ம வண்டியை நம்ம தான் எடுத்து போக முடியும். ட்ரெயினில் போட்டால் டேமேஜ் ஆனாலும் ஆகலான்றாங்க. ஓன் கிவ் கேரண்டி. அதனால் அதை நம்ம அவங்களையும் சுத்தம் சொல்ல முடியாது. ஏன்னா ட்ரெயினில் என்ன வேணால் நடக்கலாம், எப்படி வேணால் என்ன வேணால் ஆகலாம். ஸோ வந்து வேறு வழி இல்லை அப்படின்ற பட்சத்தில். எங்கே போயிட்டுருக்க நீ? வாட்டம் எங்கே போகிற? நேரானா மெதுவாக போ. அவங்களுக்கு ஃபோன் அடி. அவங்க அந்த இடத்துல அந்த சிக்னலுக்கு முன்னாடி தான் நின்றாங்க. ஆனால் அந்த இடத்துல யூ-டர்ன் அடிச்சிட்டேன். ஸோ அவங்கள பார்க்க முடியல. ஃபோன் அடி. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் மிஸ் பண்ணிட்டோம். இவங்க வண்டி ஆஃப் பண்ணோன்னே நான் யூ-டர்ன் அடிச்சிட்டேன். அவங்களும் யூ-டர்ன் அடிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ நாளைக்கு என்ன தெரில ஸ்பாடு, எப்படி போக போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு வந்து எல்லாமே சரியாகி நல்லபடியாக போயிட்டு வந்தப்புறம் நம்ம தடைகளை வந்து உடைச்சி நம்ம போயிட்டு வந்த வீடியோ எல்லாமே சாதனையாக மாறட்டும். பார்த்துக்கலாம். நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. அது ஒன்று நடந்தால் நமக்கு ஒரு நினைப்பே வரமாட்டேங்குது. அதுக்கு இது நடந்தால் அடுத்து என்னான்ற ஒரு நினைப்பே வரமாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது. சரி, வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டா போகணும். என்ன சில பேர் ஈட்டிங் இஷ்யூன்றாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் 390 அட்வென்ச்சர் வச்சுருந்தார். ஸோ அவருக்கும் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வண்டி ஆஃப் ஆயிருன்றாங்க. பட் இப்போ இந்த இவ்வளோ நேரம் நின்றுட்டு தான் இருந்துச்சு வண்டி. ஒரு ஈட்டிங் இஷ்யூவும் இல்லை. என்ன இஷ்யூனே தெரியல. எங்கே சொன்னியா ஸ்ட்ரெயிட்டாக சிக்னல் இந்த நேராக இருக்கும்னு? ஏன் ஃபோனு ஆஃப் ஆகிட்டு ஆனால் அது ஒரு பார்த்துலாம். சிவாவுக்கு வந்து டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் லேப் டாக்னா. எனக்கு டாக்ஸ்னால் பயம். ஆனால் சிவாவுக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு பூனைக்குட்டி ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே நாக்பூரில் ஒரு ஷாப்பில் இருக்கும், க்ளவுஸ் வாங்கினது வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த ஷாப். ஸோ நிறைய ஹெல்மெட்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய மாடல்ஸ் இருக்குது. ரைட்டாக பயந்துட்டேன். सिम्बा आप नंबर ले लीजिए, नहीं तो भैया का नंबर है मेरे पास, नंबर है. सिम्बा போயிடுச்சு, பாய் சொல்லிடு. बैटरी का रेक्टिफायर मतलब कि जो बैटरी को चार्ज करता है, चार्ज करना और बाकी जगह पे सप्लाई भेजने का काम वो रेक्टिफायर है. अगर रेक्टिफायर खराब होता है या कपलर लूज भी होता है तो दिक्कत आता है. अगर रेक्टिफायर खराब है तो ये आपको कंपनी में गाड़ी डालना होगी. अभी कंपनी में रिप्लेस हुई है पर मार्केट में ऐसे लोगों को सामान काउंटर सर्विस अलाउंसमेंट के लिए ये सिस्टम है. ஹலோ ஸ்குவாட், நான் இப்போ ரொம்ப சேடாக இருக்கேன். இந்த பைக் வந்து ஸ்டார்ட் ஆகல.
பேசுறதுக்கு வர மாட்டேங்குது. அவங்க வந்து ரொம்ப சேடா இருக்காங்க மேடம். என்னன்னா ஸ்குவாட்ஸ்ன்றதுனால சிரிச்சிட்டே வரும். இப்போ நல்லா இருக்குன்னு பாக்குறீங்களா? என்னோட பைக் என்னோட group கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. ஸோ என்ன இஷ்யூன்னு தெரியல. ஸோ இப்போ நாங்க நாக்பூர்ல இருக்கோம். ஸோ நாக்பூருக்கு வர்றதுக்கு ஒரு 60 கிலோமீட்டர் முன்னாடியே இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ என்னன்னா ஸ்டார்ட் ஆகும்போது சடன்லி ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, சம்டைம்ஸ் ஆகல. ஸோ என்ன பண்றதுன்னு தெரியல. நாக்பூர் வந்துட்டோம். நாக்பூர் வெப்ஸ்கா அப்ரிலா சர்வீஸ் சென்டர் வந்துட்டோம். பட் தேர் இஸ் நோ டெக்னீஷியன், நோ ஸ்பேர்ஸ் அவைலபிள். சோ அவங்க ஜஸ்ட் செக் பண்ணாங்க என்ன இஷ்யூன்றத சொல்லிட்டாங்க. பட் என்னன்னா ஸ்பேர் மாத்தி சர்வீஸ் பண்றதுக்கு டெல்லி போகணும். சோ டெல்லினா இங்க இருந்து நான் நாக்பூர்ல இருந்து 1000 கிலோமீட்டர்ஸ் வருது. பட் பைக்கோட கண்டிஷன் சடன்லி ஆஃப் எப்படி போக போறோம்னு தெரியல. பட் அதுதான் இப்போ என்னோட டார்கெட் ஃபர்ஸ்ட் ஒரே ஸ்டேஜ்ல ஆக்ரா போலான்னு இருந்தது. பட் இப்ப நாங்க டெல்லி போறோம். ஆக்ராவும் போவோம், சோ டெல்லியும் போறோம். பட் இந்த ஒரு கண்டிஷன்ல போறது கரெக்டா தப்பான்னு தெரியல. பட் எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட பைக் மை ஹஸ்பண்ட் கூட்டிட்டு போயிடுவாங்க. சோ அவரை நம்பிதான் நான் வரேன். அண்ட் ஒன் திங், நாக்பூர்ல எனக்கு உமன்ஸ் கம்யூனிட்டி இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். உமன்ஸ் நாக்பூர். சோ இங்க வந்து எனக்கு 2 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. சோ திஸ் இஸ் Pratiksha and this is Mahesh. Okay. Yes, we met this today in Nagpur. I didn't expect this moment. They are both help us. Both are help us. Very thank you very much. Mahesh. உமன் கமிட்டி ரைடர் கமிட்டியோட அட்மின் இவங்க வந்து மெம்பர். ஸோ இவங்க 2 பேரு நம்ம கமல் ஒரு படத்துல சொல்லுவாரு, தெரியாத மனசுக்கு வந்து அந்த கடவுள்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதை எப்படி எனக்கு சொல்ல தெரியல. அதனால அவங்க வந்து நிஜமாலே செம்ம கிரேட்ஃபுல். தேங்க்ஸ் ஸோ மச். வேற லெவல் பண்ணிட்டாங்க. அதனால நாங்க எல்லாருமே டின்னர் பண்ண வந்திருக்கோம். சரி, நாளைக்கு நடக்கிறத பாத்துக்கலாம். எதா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். ஸ்குவாட் பாத்துக்கலாம். ஸ்குவாட் நம்ம வந்தாச்சு, பாத்துக்கலாம். ले लद्दाख नागपुर का पर ओके अभी हाल का ये कहाँ जा रहे हो? चेन्नई? हाँ वापस तो ये रोड कितना बढ़िया मिल जाएंगे। ठीक ये रोड कितना बढ़िया तुमको। பாய் பார்த்து அவர் என்ன சொன்னார்னே தெரில. எங்கே போகிறீங்கன்னு கேட்டார், எங்கேருந்து வந்தீங்கன்னு கேட்டார். வேறு ஏதாவது டான்ஸுனாப்பில் அது எனக்கு சரியாக புரியல. சரி ஸ்குவாட்ஸ், நம்ம ரூம் போயிட்டுருக்கோம். போயிட்டு நெக்ஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன். ஸ்குவாட்ஸ் இதுதான் நம்ம ஊர் நாக்பூரில். நம்ம ரூமு நாக்பூரில். இது பார்த்தீங்களா ஏர் கூலர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கீழே வந்து தண்ணி வச்சிடுறாங்க. தென் வந்து இது என்னன்னு தெரில. தென் மேலேயும் தண்ணி வச்சுக்கிறாங்க. இதில் வந்து ப்யூரிஃபைட் ஆகுதான்னு நினைக்கிறேன். ப்யூரிஃபைட் ஆகுது இதில் வாட்டர், கிளீன் தண்ணி. இது ஃபேன். அவ்வளோ சில்லுன்னு காற்று வருது. ஸ்குவாடு செம்மையாக காற்று வருது. இந்த ரூம் ரிசப்ஷனிஸ்ட் அந்த நம்பர் வந்து இங்கே படுத்துக்கிறாப்புல. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் போயிட்டாங்க. நிஜமாவே செம்மங்க, அவங்க வேறு லெவலு. இந்த ட்ராவல் பண்ணுறப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க புது புது மனிதர்களை பார்ப்போம்னு. அந்த மாதிரி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களாம் யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க. நம்ம யாரும் தெரியாது, அவங்க யாரும் தெரியாது. ஆனாலும் நம்மளை கேர் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் மாஸ் அந்த இடத்துல. சூப்பர். ஸோ வந்துட்ட ரூமுக்கு. நாளைக்கு ரூட் என்ன போகிறாப்புல, நம்மளை என்ன பண்ண போகிறாப்புல, நம்ம அவர் என்ன பண்ண போகிறோம், எல்லாத்துக்கும் தயார் தான். பார்த்துக்கலாம். சரி ஸ்குவாடு, நாளைக்கு என்ன அப்டேட் நாளைக்கு தரேன். இன்றைய நாள் இனிய முடிந்து விட்டது. எல்லாமே நமக்கு இனிய முடிந்து விட்டது. நம்ம எதாக இருந்தாலும் நல்லதுக்கு. ஓகேவா? சொல்லுங்க. பாய்.